Hello friends, welcome to Full Meals Kitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க வேண்டிய ரெசிபி வந்து நாட்டுக்கோழி உருளை பிரியாணி. உருளைக்கிழங்கும் கோழி வந்து வச்சு என்ன பண்ண போகிறோம், ஒரு பிரியாணி பண்ண போகிறோம், டிஃப்ரெண்ட்டான பிரியாணி. இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக. ஸோ அதை பார்க்க போகிற ரெசிபி மொத்தம் நான் வந்து ஒரு 5 பேருக்கு பண்ணியிருக்கேன். 1 கிலோ போட்டிருக்கேன் ரைஸு. அதுக்கு வந்து நான் 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். புதினா கொத்தமல்லி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், உருளைக்கிழங்கு வந்து இது மாதிரி பெரிய பெருசாக கொஞ்சம் வெஜ்ஜஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி சைஸு, இது வந்து கசா ஊற வச்சுருக்கேன். லெமன் ஜூஸு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், பச்சை மிளகாய், மசாலா ஐட்டம், பட்டை கிராம்பு ஏலக்காய், அப்புறம் கல்பாசி, அப்புறம் அன்னாசி பூ இதுக்கு வந்து போடணும். இது ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1 மணி நேரம் நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கு என்னென்ன போட போகிறோன்னா, வெட்டி வச்சிருக்க கோழியில் தயிர் ஊற்றணும். 1 கப் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் பச்சை மிளகாய், புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக போடணும். இதெல்லாம் வந்து ஊற வச்சா ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. சிக்கன் நல்லா பஞ்சாக வேகும். சிக்கன் கூட மசாலா இறங்கும் நல்லா. அதுக்கு வேண்டி தான் இந்த மாதிரி ஊற வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸு, மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போடுறேன். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். காரம் பார்த்து அப்புறம் போட்டு, உங்களுக்கு காரம் நிறையா இருந்தால் தேவைப்பட்டால் அப்புறம் பிரியாணி போடுறப்ப மறுபடியும் பண்ணணும். இது வந்து ஆஃப் மசாலாலையும் ஆஃப் வந்து பிரியாணி ரைஸ் போடுறப்பையும் போடணும். அதுக்காண்டி இப்போ நான் கொஞ்சம் போடுறேன். இது வந்து 1 கிலோ அளவுக்கு. இது மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துருக்கேன். பிரியாணி நல்லெண்ணெய் மட்டும் போட வேணாம், மற்றபடி வந்து நீங்கள் கடலெண்ணெய் எடுத்துக்கலாம், ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பாமாயில் எடுத்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடரு. இதெல்லாம் என்ன பண்ணணும், நல்லா சிக்கன் நல்லா இது மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சா, 1 மணி நேரம் வந்து 1.5 மணி நேரம் ஊற வச்சா நல்லாயிருக்கும். எவ்வளோ கிலோ சிக்கன் ஊறுதோ அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சிக்கன் கூட வந்து மசாலா நல்லா இறங்கும் உங்களுக்கு. அதுக்காண்டி தான் வந்து சிக்கனை ஊற வைக்கிறோம். சிக்கன் எப்படி நல்லா ஊறிட்டு இருக்க பாருங்கள். இது ஊற வச்சுருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை நான் கொஞ்சம் நேரம் ஒரு 2 ஹவர்ஸில் 1லேருந்து 2 மணி நேரத்துக்கு கூட ஊற வைக்க போகிறோம். இது பிறகு நம்ம அடுத்தது பிரியாணி பண்ணுறதுக்கு ஆரம்பிப்போம். அந்த வேலை அந்த பக்கம் ஊறின பிறகு ரைஸை எல்லாம் ஊற வச்சுக்கோங்க. 1 கிலோ பாஸ்மதி எடுத்துருக்காங்க. 3 பாஸ்மதி வந்து இன்றைக்கி வாஷ் பண்ணிட்டு ஊற வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். மறுபடியும் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிங்கன்னா அது உடஞ்சி போயிடும். அதனால் இது பண்ணிடுறேன். வாஷ் பண்ணிவிட்டு நான் 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். 1 கிலோ பாஸ்மதி அரிசி நல்லா மறைச்சிக்கிச்சு, தெரிய மாட்டேங்குது. ஸோ பிரியாணி இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு அண்டி எடுத்துக்குவாங்க. பாத்திரத்தில் 1 கிலோவுக்கு வந்து நான் வந்து 100 ml ஆயில் எடுத்திருக்கேன். எண்ணெய்
இன்னும் நல்லா காஞ்ச பிறகு பட்டை 1 கிலோக்கு பாருங்கள் 3 பீஸ் பட்டை தான் போதும். ரொம்ப பட்டை போட வேணாம், ஏன்னா பிரியாணி மசாலா ஆல்ரெடி பட்டை இருக்கும், அதிலே எல்லாமே மசாலா இருக்கனால கசக்க ஆரம்பிச்சிடும். அதில் வந்து உங்களுக்கு கம்மியாக போடுங்க. 3 நம்பர் ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, 2 கிராம்பு போட்டிருக்கு, 3 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, இவ்வளோ மொத்தமே பட்டை கிராம்பு தாளிக்கீரை இருக்குது. ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். ரெண்டு பிரியாணி இலை, நல்லா கலர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், 1-2 வெட்டின பச்சை மிளகாய் போட போகிறேன். பச்சை மிளகாய் மொத்தம் நான் 10 எடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து காரம் கம்மி தேவைப்பட்டால் கம்மியாக எடுத்துக்கோங்க. அது பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு, இந்த மாதிரி கலர் ஆகும். நல்லா இந்த மாதிரி வதங்கினா தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் ஆயிலில் போட்டு நீங்கள் வதக்கிறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பிறகு நான் வந்து வெங்காயம் எடுத்துருக்கேன். 1 கிலோவுக்கு வந்து நான் 200 கிராம் வெங்காயம் எடுத்துருக்கேன், நல்லா ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன். நல்லா கோல்டன் கலராக ஆகிறவனும் பொன்னிறமாக வரவனும் நல்லா வதக்கிட்டே இருங்க. அடி பிடிக்க விட்றாங்க, சரி கருகு விட்றாங்க. வெங்காயத்தை கருகுனா அப்புறம் பிரியாணி டேஸ்ட்டே மாறிடும். கலர் ப்ரௌனிஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி நான் எப்பவுமே 2 டேபிள் ஸ்பூன் வந்து இதில் சிக்கனில் ஊற வச்சுருப்பட்டிருக்கேன். இப்போ வந்து இப்போ ரைஸுக்கு வந்து இன்னொரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட போகிறேன். இல்லை அந்த பச்சை வாசனை போகிறவங்களும் வதக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் வந்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்க சிக்கனை போட போகிறேன். இது ஊற்ற வேண்டியது அவசியம் இல்லை, ஏன்னா தயிர் இருக்குது, அதில் சிக்கனில் இருக்க தண்ணியில் வரும், அதனால் நல்லா வதக்கணும். இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் போட போகிறேன். மறுபடியும் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்போ ஏற்கனவே 2 டீஸ்பூன் சிக்கனுக்கு போட்டிருக்காது. இப்போ வந்து 1 டீஸ்பூன் வந்து ரைஸுக்குது. மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், நல்லா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். சிக்கனில் தண்ணி ஊற்றாமல் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி கொதிக்குது. இந்த கொஞ்சம் மூடி போட்டு நல்லா வதக்குங்க. நாட்டுக்கோழி கொஞ்சம் வேகிற லேட் ஆகும், பிராய்லர் கொண்டு சீக்கிரம் வந்துடும். சிக்கன் நல்லா பாய் வந்த பிறகு 1/2 கிலோ வந்து நான் 150 கிராம் தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி கொஞ்சம் வதங்கின பிறகு என்ன பண்ணணும், நம்ம
உருளைக்கிழங்கு போட போகிறோம். அடுத்தது இந்த பெருசாக வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு போடணும். இது நீங்கள் அப்படியே பொரிச்சு கூட போடலாம் நல்லா எண்ணெயில். இல்லை அதுக்கு அப்படியே நீங்கள் டேரெக்டாக எண்ணெயில் ஒரு அரை வேக்காடு பொரிச்சும் போடலாம், உடையாமல் இருக்கும். நான் வந்து இப்படி முழுசாக வெட்டி போட்டிருக்கேன், அது ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பொரிக்காமல் போட்டாலும் நல்லாயிருக்கும். 2 மெத்தடில் நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கும் இந்த கோழிக்கும் சூப்பரான காம்பினேஷன் இருக்கும். நீங்கள் வெந்த பிறகு இந்த உருளைக்கிழங்கு வந்து கிட்டத்தட்ட சிக்கன் டேஸ்ட்டே இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அதில் இருக்க மசாலாலாம் இறங்குது உங்களுக்கு. கோழியில் இருக்க பிரியாணியில் எல்லா மசாலா இதில் இறங்குனால இது உருளைக்கிழங்கு வந்து அப்படி கிட்டத்தட்ட கோழி மாதிரியே இருக்கும். நான் வந்து 1 கிலோவுக்கு இதுக்கு வந்து சிக்கனுக்கு வந்து 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். 1/2 கிலோ போடுங்க, அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் புதினா போட்டு வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் புதினா இப்போ ஆட் பண்ண போகிறதில்ல. புதினா கொத்தமல்லி என்றைக்குமே வந்து நீங்கள் இலையாக போடாதோட இந்த தண்டோட கொஞ்சம் வெட்டி போடுங்க, நல்ல தண்டோட. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட்டில் இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் தண்டில் தான் இருக்கும், இல்லை தண்டோட கொஞ்சம் போடுங்க. வெறும் இலையில் போட்டிங்கன்னா இது மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த டேஸ்ட் இருக்கும், அடுத்து ஃப்ளேவரு மற்றபடி சத்தெல்லாம் வந்து இந்த தண்டில் தான் இருக்குது. சுத்தமாக நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றவே இல்லை. தயிரில் உள்ளது சிக்கனில் இந்த சிக்கனுக்கு தண்ணியிலே இது வேக வைக்கிறோம். இதுக்கானாலும் தண்ணி நீங்கள் ஊற்ற வேணாம். தண்ணி வந்து நம்ம அரிசி போகிறப்ப மட்டும் ஊற்றினா போதும். அப்போ தான் நல்லா இதாக இருக்கும் உங்களுக்கு. இப்படியே உங்களுக்கு சிக்கன் வந்து ஒரு அரை வேக்காடுக்கு மேலே ஒரு 60 to 70% குக் ஆன பிறகு ரைஸ் போடுங்க. நீங்கள் பிராய்லர் கோழினா இதில் அரை வேக்காட்லேயே போட்டுடலாம். நாட்டுக்கோழி வேகிறே கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ஒரு 10 நிமிஷம் மூடி போட போகிறேன். இப்போ மூடி போட்டே கிண்டுங்க. கோழி ஒரு 60%, கோழி ஒரு 70% வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியுது, பார்த்தீங்கன்னா உடஞ்சிச்சு. இந்த டைமில் என்ன பண்ணணும், நம்ம அரைச்சி வச்சுருக்க ஊற வச்சு அரைச்சது கசகசா பேஸ்ட்டுக்கு இது வந்து இதில் போட போகிறோம். சிக்கன் 70% பார்த்தீங்கன்னா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் என்ன பண்ணணும், ஊற வச்சு அரைச்ச இது கசகசா பேஸ்ட்டை ஊற்ற பதில் இது அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு ப்ளஸ் இது டேஸ்ட் கொடுக்குறது இதுதான், இந்த கசகசா பேஸ்ட் தான். லெமன் ஜூஸ் ஊற்ற போகிறேன் இப்போ கொஞ்சம். ஏற்கனவே கொஞ்சம் சிக்கன் ஊற வச்சது ஊற்றுறேன். இப்போ மறுபடியும் கொஞ்சம் ரைஸ் இதுக்கு லெமன் ஜூஸ் ஊற்றுறோன்னா வந்து ரைஸ் வந்து நல்லா உதிரியாக வரைக்கு. கசகசா பேஸ்ட் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க, ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை. இப்போ வந்து என்ன பண்ணோம், இப்போ தண்ணி இப்போ ரைஸ்க்கு தண்ணி ஊற்ற போகிறோம். ஏற்கனவே நீங்கள் பார்த்து அளவில் இது வந்து தண்ணி சுத்தமாக ஊற்றவே இல்லை, வெறும் சிக்கனில் உள்ள தண்ணியே இவ்வளோ இருக்குது. தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ரைஸ் எடுக்கிறீங்களோ அந்த டம்ளர் வந்து கரெக்டாக வந்து ஒரு டம்ளர் ரைஸ்னால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றுங்க. 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா போடுறேன். பிரியாணி மசாலா என்றைக்குமே முன்னாடி போடாதீங்க, கடைசியாக போடுங்க. ரைஸ் கொதிக்கிறவா போடுங்க, அப்போ நல்லாயிருக்கும். இப்போ ரைஸ் போடுற இப்போ போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கே நம்ம வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து இது போட்டிருக்கோம், கரம் மசாலா போட்டிருக்கோம். இன்னொரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து 1 டீஸ்பூன் வந்து இது போடுங்க, கரம் மசாலா போடுங்க. புதினா வந்து கொஞ்சம் புதினா போட போகிறேன். வெட்டிஷன் புதினா கொத்தமல்லி இன்றைக்குமே வதக்கிறதோட இந்த மாதிரி உங்களுக்கு ரைஸில் போட்டு பச்சையாக போகிறப்ப வந்து அந்த புதினோட ஃப்ளேவரு கடைசியில் அப்படியே இருக்கும் உங்களுக்கு பிரியாணிக்கு. அதுக்கு தான் வந்து ஒரு பாதி வந்து சிக்கனில் ஊற வைக்கிறதுக்கும் பாதி வந்து ரைஸ் வேக வைக்கிறதுக்கும் போகிறேன். போட்டு வைங்க. ஒரு நிமிஷம் தண்ணி கொதிக்கிட்டோம்ல, கொதிக்கி பார்த்தீங்களா. இப்போ இந்த டைமில் வந்து ரைஸ் ஊற வச்சுருக்க ரைஸ் வந்து நல்லா வடிகட்டிடுங்க. தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி தண்ணி இதில் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா பிரியாணி உங்களுக்கு குழஞ்சி போயிடும். அதுக்காண்டி தண்ணியில் வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து போடுங்க. அது ரைஸை மட்டும் அள்ளி போடுங்க.
நீங்கள் இது எப்படி உங்களுக்கு தண்ணி வந்து கூட இருக்குது கம்மியாக இருக்குது எப்படி பார்த்துக்கணும். ரைஸ் போடுறப்ப இந்த கரண்டி இந்த கரண்டினால் வந்து இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும் கரெக்டாக ரைஸுக்கு மேலே. இந்த கரண்டினாலும் சரி இவ்வளோ அந்த அளவு கரண்டியில் இருந்தால் தண்ணி அளவு எக்ஸ்ட்ரா இருந்தால் கரெக்டாக இருக்கும் அர்த்தம். இங்கே அது கரெக்டாக இருக்கு பாருங்கள். அழுத்தக்கூடாது, மேலே ரைஸ் மேலே வச்சு கரெக்டாக செக் பண்ணுங்கள். சரியாக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு உப்பு பார்த்தாட்டினா கொஞ்சம் போட்டு, உப்பு நீங்களுமே கொஞ்சம் லைட்டாக ஜாஸ்தியாக இருக்கணும் ரைஸில் தண்ணியில் போடுறப்ப. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இழுத்துரும். நீங்கள் கம்மியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி வந்துட்டு உப்பு கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். முக்கால் பக்கம் வெந்த பிறகு ஒரு 75% குக்கான பிறகு இந்த வேகலை அந்த வெந்த பிறகு மூடி போட்டு தம் போட்டணும். தம் ஓப்பன் பண்ணுறப்ப கொஞ்சம் நெய் ஊற்றிடுங்க. நெய் உங்களோட டேஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 50 ml நெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் நிறையா ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றினா தான் உங்களுக்கு உதிரியாக கொடுக்கும். சுவையான நாட்டுக்கோழி உருளை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மறந்துடாமல் வந்து டேஸ்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணிட்டு நம்ம சேனல் வந்து ஃபுல் மீல்ஸ் சேனல் கிச்சன் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.